தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இன்றைய தினப்பலன்கள்ல உங்களோட ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீட்ல அமர்ந்திருக்காரு. இது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்திரமான சூழலை உருவாக்கும். கூடவே சுக்கிரனும் 7ஆம் வீட்ல இருக்கிறதால கணவன் மனைவி உறவு ரொம்ப இனிமையா இருக்கும். புதிய உறவுகள் மலரவும் பழைய உறவுகள் இன்னும் பலப்படவும் அருமையான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல கூட்டாளிகளோட நல்லுறவு ஏற்படும். 6ஆம் வீட்ல சூரியன் புதனுடன் இணைந்து இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லலாம். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறலாம். கடன்களை சமாளிக்கவும் இது ரொம்பவே உதவும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் குறையும். ஆனா 5ஆம் வீட்ல அஸ்தமன சந்திரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறதுனால மனசுல கொஞ்சம் சலனம் ஏற்படலாம். முக்கியமா குழந்தைகளோட பேசும்போது பொறுமை ரொம்பவே தேவை. ஊக வணிகத்துல ஈடுபடுபவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது நல்லது. 4ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறதுனால வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்லயும் தாய்வழி உறவுகள்லயும் சில தாமதங்களும் சின்ன சின்ன சிரமங்களும் வரலாம். இதனால கொஞ்சம் மன அமைதி குறைய வாய்ப்பிருக்கு. 9ஆம் வீட்ல கேது இருக்கிறதால தந்தையோட உறவுல நிதானம் அவசியம். பரணி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுனால அவசரப்பட்ட எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. ஆகவே குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் அன்பா பழகுங்க. ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி மனசு அமைதியா இருக்க தியானம் செய்யுங்க. ராகு காலத்துல காலை 8:54 இருந்து 10:30 வரை முக்கியமான வேலைகளை ஆரம்பிக்காதீங்க. சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போக முடியலன்னா ஓம் ஷாம் க்ஷீம் க்ஷௌம் சஹ சனேச்சராய நமக அப்படின்னு சொல்லி சனி பகவான வணங்குங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறதும் ரொம்பவே புண்ணியம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 5ல 4 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். உங்கள் நாள் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள்.